இதை எப்படி செய்வது பார்க்கலாம். இன்னொரு துவரப்பருப்பு, ஒரு கையளவு காங்காய் வெங்காயம், பச்சை மிளகா, உப்பு, 10 பல், 3 தக்காளி. இதை நல்லா வேக வச்சு எப்படி கறிவது காமிக்கிறேன் பாருங்கள். குக்கரில் 3 விசில் வச்சு ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த பருப்பு நல்லா இனிமேல் வெந்த பிறகு திருப்பி போட்டுக்கணும். இந்த கீரை இந்த மாரி போட்டுக்கோங்க. அந்த பருப்பும் அந்த கீரை நல்லா வேகணும். ஏன் இந்த மாரி நான் பண்ணுறேன்னா, கீரை வந்து நல்லா பச்சை கலரில் இருக்கும். நம்ம கீரை பருப்பு எல்லாம் ஒன்றா போட்டோம்னா ஒரு மாதிரி கருப்பு கலரில் இருக்கும். உப்பு தேவையான உப்பு போட்டு நீங்கள் மத்தில் நல்லா இப்படி மசிச்சு விட்டுக்கோங்க. மசிச்சு விட்டோன்னா நல்லா கீரை நல்லா மசிஞ்சிடும். அப்புறம் உடனே தாளிச்சு நம்ம கொட்டிட வேண்டியதா. அவ்வளோதாங்க பருப்பு கீரை. கடுகு, 3 மிளகா ஜீரகம், அப்புறம் பெருங்காயத்தூள். நல்லா கடுகு பொரிஞ்சதும் நம்ம கடைஞ்சி வச்சுக்கோங்க கீரை. கடைஞ்சி வச்சுக்கோங்க கீரை. அவ்வளோதாங்க. பொடிக்கெல்லாம் போடுறது முடிஞ்சிருச்சு. வாங்க சாப்பிடலாம்.